திமுக ஆட்சியில் மட்டும்தான் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ அரசியலில் திடீர் திருப்பம். திமுக ஆட்சி பொறுப்பேற்றதில் இருந்து துறை சார்ந்த பணியாளர்கள் எல்லாம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக ஆசிரியர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட பணியாளர்கள் எல்லாம் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திமுக அவர்களுக்கான கொடுத்த வாக்குறுதியை கொடுத்துள்ள நிலையில் முறையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்றே கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு செவிலியர்கள் தங்களுக்கான கோரிக்கையை முன்னிறுத்தி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளதாவது: பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னை சிவானந்தம் சாலையில் போராட்டம் நடத்திய சுமார் 1500க்கும் மேற்பட்ட செவிலியர்களை மாலையில் கைது செய்து நள்ளிரவில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறது திமுக அரசு. இதனால் அதிகாலை 4 மணி வரை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் செவிலியர்கள் தங்கள் போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறார்கள். திமுக அரசின் இந்த அராஜக போக்கினை வன்மையாக கண்டிக்கிறேன். திமுக தனது தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எண் 356இல் தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரியும் மருத்துவர்களும் செவிலியர்களும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்று கூறியிருந்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து 5வது ஆண்டு முடியப்போகும் நேரத்திலும் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தங்கள் உயிரை குறித்து கூட கவலைப்படாமல் பொதுமக்கள் நலனுக்காக முன்னின்று பணியாற்றியவர்கள் மருத்துவர்களும் செவிலியர்களும். ஆனால் கடந்த 4.5 ஆண்டுகளாக தங்களை பணி நிரந்தரம் செய்ய அவர்கள் கோரிக்கை வைக்காத இடமே இல்லை. ஆனால் திமுக அரசு அவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது. செவிலியர்கள் கேட்பது ஆட்சிக்கு வருவதற்காக திமுக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றத்தான். அவர்களை தலைமைச் செயலகத்தில் சந்தித்து அவர்கள் கோரிக்கைகளை கேட்டுக்கொள்ளும் அடிப்படை மரியாதையை கூட சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுக்க மறுக்கிறார் என்பது பொதுமக்களை திமுக எப்படி நடத்துகிறது என்பதற்கு உதாரணம். ஏற்கனவே கடந்த 2023ஆம் ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றிய 2472 செவிலியர்களை பணி நீக்கம் செய்ததை நாம் கண்டித்து குரல் கொடுத்திருந்தோம். தமிழகம் முழுவதும் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றும் செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற செவிலியர்களின் கோரிக்கைக்கு எப்போதும் துணை நிற்போம். செவிலியர்களுக்கு கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை திமுக நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் என தெரிவித்துள்ளார்.